கைஸ் நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரைபர் ஐடியில் தான் இருக்கோம். அவர் வந்து ஒரு ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்டு ப்ரோ இவன் ரூம் மேட்ச் கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் ப்ரோ, அவனை மட்டும் அடிச்சு கொடு ப்ரோன்னாரு. அதுக்காகவே கிட்டுன்னு முதல் ரவுண்டு அடித்து 2வது ரவுண்டு மண்டேலே அடித்து அனுப்பிச்சிருவேன். 4வது ரவுண்டு என்னாச்சுன்னே தெரிலங்க. நான் பாட்டுக்கு தான் போயிட்டுருப்பேன். திடீர்னு உட்பேக்கர் ஒன் டேப்புன்னு வரும் பாருங்க. அங்கேருந்து அடிச்சிட்டாரு. எப்படி அடித்தாருன்னே தெரில. அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்களேன். எமௌண்ட்டை போட்டு கழுத்தை எடுத்தார். இதுக்காகவே ரிவெஞ்சு கொடுக்கணும்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அவர் அடிச்சுட்டு ரிவெஞ்சு கொடுக்கலான்னு அமௌண்ட்டு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த இது முடிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச் அடித்தேன். ஆனால் அவ்வளோ ரெட்டில் தான் நம்பர் போச்சு, சாவலை. இருந்தாலும் கடைசியில் அடித்து முடிச்சிட்டேன் அவரை. சரி, அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஏதாச்சும் ஆகும்னு 2 ரவுண்டு அடி வாங்கலான்னு நினச்சேங்க. அதான் இங்கே போய் சும்மா அண்ணுக்கிட்டு இருப்பேன், அவரே வந்து அடிச்சிருவார். அடித்தவர் என்ன பண்ணாருன்னு தெரில, திடீர்னு அமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. டாட்டா காமிக்கிறாராமா வெங்காயம். அதனால் அடுத்த ரவுண்டும் வேணான்னு விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போயும் திருந்தாமல் அமௌண்ட்டு போட்டாங்க ஐசவன். இதுக்காகவே அவனை விடக்கூடாதுன்னு அடுத்த மேட்ச் மண்டேயில் அடித்து அனுப்பிச்சிட்டேன்னா, அடுத்த மேட்ச் அவனை ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருப்பேன் எங்கடான்னு. ஆனால் என்ன பண்ண நீங்களே பாருங்களேன். பார்த்தா வெளில போயிட்டாங்க ஐசவன். அதுக்காக அவனுக்கு நேராக வந்து கழுத்தை அறுத்துட்டு ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு கைஸ்.